விஜய் சேதுபதி மீது காவல் நிலையத்தில் புகார். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உலக பிரசித்தி பெற்ற செட்டிநாட்டு பாரம்பரியமான ஆத்தங்குடி டைல்ஸ் உண்மையானது இல்லை, கேஏஜி டைல்ஸ் தான் அசல் ஆத்தங்குடி டைல்ஸ் என்று பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தீபக் என்பவர் தவறான கருத்தை பதிவிட்டு அதை ஒளிபரப்பு செய்த தனியார் தொலைக்காட்சி மீதும் கேஏஜி டைல்ஸ் மீதும் தொகுப்பாளர் நடிகர் விஜய் சேதுபதி மீதும் வழக்கு பதிவு செய்ய ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபனிடம் புகார் அளித்தனர். நாங்க ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிப்பாளர். நாங்க சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சிறப்பு மிக்க பகுதி எங்களுடைய பகுதி ஆத்தங்குடி பகுதி. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான ஒரு கல்லு. அங்கிருந்து அந்த உள்ள மண்ணுல இது செய்யக்கூடிய டைல்ஸ். இது ஆத்தங்குடி டைல்ஸ்ங்கிறது இது ரொம்ப பேரும் புகழும் இன்னைக்கு நல்லா வந்துருச்சு. எங்களுடைய ஆத்தங்குடியுடைய பேரை கெடுக்கிற அளவுக்கு விஜய் டிவில பிக் பாஸ் என்ற ப்ரோக்ராம்ல கேஏஜி டைல்ஸ் அப்படிங்கிற ஸ்பான்சர் என்ன பண்றாருன்னா, எங்களுடைய ஆத்தங்குடி கல்லை ஒரு இழிவுபடுத்தி, இந்த கையால தயாரிக்கிற கல்லு சைஸா இருக்காது, ஃபேட் ஆயிடும், கரப்படிக்கும் அப்படிங்கிற மாதிரி இழிவுபடுத்தி அவருடைய டைல், ஆத்தங்குடியில உள்ள எல்லா டிசைனுமே அவர் எடுத்து அவருடைய டைல்ல பண்ணி அவர் டைல ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி பேசுறாரு. எங்க டைல குறைவாக்கி என்னன்னா, இது ஒரு குடிசை தொழில் மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்பி ஒரு 1000 குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இதை எங்க டைல அவர் குறைவாக்கி அவர் டைல ரொம்ப உயர்வா பேசி விலையும் கம்மி பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாரு. இதுல விஜய் டிவியோட நிர்வாகமும் அதை தொகுத்து வழங்குறவங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. இதை வன்மையா கண்டிச்சு நாங்க துணை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்திருக்கோம். இதை உடனே அரசாங்கம் இதை செயல்படுத்தி இதை என்னங்கிறத கேட்டு எங்களுக்கு முடிவு சொல்லணும். இல்லைனாக்க நாங்க எல்லாருமே ஒன்று கூடி போராட்டம் நடத்துறதா, தொழிலாளரோட நாங்க உற்பத்தியாளரும் சேர்ந்து போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணி வந்திருக்கோம். நாங்க விஜய் டிவியில வர்ற ஒரு ப்ரோக்ராம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கேஏஜி டைல்ஸ் என்ற ஒரு கார்பரேட் நிறுவனம் எங்களுடைய டைல்ஸை பத்தி இழிவா பேசியிருக்காங்க. அவங்க டைல்ஸ் உற்பத்தி பண்ண தப்பு இல்லை, ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு அந்த நேம சொல்லி அவங்க பண்ணக்கூடாது. அதுக்காக நாங்கள் துணை கண்காணிப்பாளரிடம் எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறோம். அதே போல விலைவாசியும் அதில் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. விலைவாசி நாங்கள் அதே ரேட்டுக்கு தான் நாங்களும் கொடுக்குறோம். அதுவும் ஒரு தவறான செய்தி. அந்த இழிவா எங்களை ஆத்தங்குடி கல்லை பத்தி பேசுறதுக்கு பகிரங்கமா அவங்களை மன்னிப்பு கேட்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழக அரசும் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பல தலைமுறையா ஒரு 100 வருடத்திற்கு மேலா தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான் எல்லாருமே. நாங்க 3 பேருமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இவ்வளவு காலமா பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அந்த தனி சிறப்பே அந்த ஊரோட பேருடைய தனி சிறப்பு தான் அதோட டைலே. இன்னைக்கு அவங்க ஆத்தங்குடி டைல்ஸ் சொல்றது காரணமே அந்த டைல்ஸ்க்கு உண்டான தனி சிறப்பு தான் அது. அந்த சிறப்பை எங்களை மட்டும் தட்டி அவன் அந்த நேமை மிஸ்யூஸ் பண்றாங்க. எங்களை மட்டும் தட்டி அவங்க பேசுறது தவறான ஒரு செயல். அது கண்டிக்கத்தக்கது. அவங்க கார்பரேட் கம்பெனிங்கிறனால அவங்க அந்த மாதிரி செய்யறது தவறான ஒரு செயலா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பகுதியா எல்லா தொழிலுமே இன்னைக்கு நடக்கல, எல்லாருமே நிப்பாட்டிட்டோம். அப்ப எங்களுடைய ஒரு நாளுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே சிதைஞ்சு போய் அதை தயாரிக்காம இது சம்பந்தமா தான் காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, தொழிலாளரும் இது சம்பந்தமா தான் பேசி முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க இது சம்பந்தமா கூட்டம் போட்டு நடத்தி இப்ப நம்ம உதவி கண்காணிப்பாளரிடம் நாங்க மனு கொடுத்துட்டு வரோம்.